சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 40. அக்கம் பக்கத்தில் உள்ள அறைகளில் சீனனையும் சந்துகனையும் தங்க வைத்தான் சத்திரத்து தலைவன். இளவரசனை நோக்கி, இந்த அறைகளின் பக்கம் யாரும் வரமாட்டார்கள், உங்களுக்கு தேவையான ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன் என்று கூறி சத்திரத்து தலைவன் விடைபெற்று சென்றான். அப்போது சீனன் இளவரசனிடம், எஜமான், இந்த சத்திரம் சாமையர்களுக்காக கட்டப்பட்டதா என்றான். அவர்களும் இந்த சத்திரத்தில் தங்கலாம், அவர்களுக்காக கீழ்த்தளம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தளத்தில் இளவரசர்களையும் மந்திரிகளையும் பிறநாட்டு பிரமுகர்களையும் தான் தங்க வைப்பது வழக்கம் என்று கூறிவிட்டு தனது அறைக்குள் சென்றான். 2 நாழிகைக்குப் பிறகு சத்திரத்து தலைவன் வந்தான். ஒரு சிறு மூட்டையை இளவரசன் முன்பு வைத்தான். இது என்ன என்று கேட்டான் இளவரசன். இதில் 2 வித உடைகள் இருக்கின்றன. சாதுக்கள் அணியும் அங்கி ஒன்று, கங்கநாட்டு வீரர் அணியும் உடை ஒன்று. முன்னேற்பாடு பலமாயிருக்கிறதே. முன்னேற்பாடு என்னுடையதல்ல. தண்டி ஆச்சாரியிடமிருந்து நேற்றிரவே ஒரு சீடன் வந்தான். சற்று முன்பு இன்னொருவன் வந்தான். இடையில் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரால் அனுப்பப்பட்ட 20 வீரர்கள் இங்கு வந்து சோதனை போட்டார்கள். நீங்கள் இங்கு இல்லை என தெரிந்ததும் தங்களை தேடி சென்று விட்டார்கள். இந்த மூட்டைக்குள் இருக்கும் அங்கிகளை நீங்களும் உங்கள் சகாக்களும் அணிந்து கொள்ளுங்கள். நீராட்டத்துக்கு ஏற்பாடு செய்துவிட்டேன் என்று கூறி சென்றான். அவன் சொற்படி சாதுக்கள் வேடத்தில் இளவரசனும் அவன் சகாக்களும் நீராடி திரும்பினார்கள். சூரிய நமஸ்காரம் செய்தார்கள். பிறகு அவரவர் அறைக்குச் சென்றனர். சத்திரத்து தலைவன் அனுப்பி வைத்த ஒரு காலை உணவை உண்டனர். மாலை வரை அறைக்குள்ளேயே ஓய்வு எடுத்தனர். இரவில் சத்திரத்து தலைவன் இளவரசன் அறைக்கு வந்தான். இளவரசே, இன்னும் ஒரு நாளைக்குள் நீங்கள் புறப்பட வேண்டும். கங்க நாட்டு வீரர் உடைகளை அணிந்து கொள்ளுங்கள். தண்டி கவி பட்டாச்சாரியார் அனுப்பியிருக்கும் பட்டாக்கத்தியையும் அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறி சென்றான். மூவரும் கங்கநாட்டு வீரர்களைப் போல உடையணிந்து தயாராக இருந்தனர். சிறிது நேரத்துக்கு பின் சத்திரத்து தலைவன் வந்தான். இளவரசனை தன் பின்னே வரச் சொன்னான். மற்ற இருவரையும் இளவரசனை பின்தொடர்ந்து வரச் செய்தான். பின்புறமுள்ள புறவிச்சாலைக்கு அழைத்துச் சென்றான். அங்கு இன்னும் 10 சுங்கநாட்டு வீரர்கள் தயாராக புறவிகளில் அமர்ந்திருந்தனர். இதை கண்ட இளவரசன், இவர்கள் யார் என்று கேட்டான். சற்று முன்பு நீங்கள் பார்த்த சாதுக்கள். உடையை மாற்றிவிட்டு வந்திருக்கிறார்கள். தங்கள் தந்தையின் படையில் சேர்ந்து இங்கு சாதுக்கள் வேடத்தில் தலைமறைவாக இருந்தவர்கள். இப்போது தங்கள் மெய்க்காவலர்கள். எல்லாம் ஆச்சாரியார் ஏற்பாடு. இனி நீங்கள் சுங்கநாட்டு சாலையில் சென்று உங்கள் தந்தையிடம் சேருங்கள். இது ஆச்சாரியாரின் உத்தரவு என்று கூறிவிட்டு இளவரசனின் புறவியை அவிழ்த்து வந்தான். சீனனும் சந்துகனும் தங்கள் புறவிகளோடு வந்தனர். அவர்கள் ஏறிய பின் இளவரசனும் ஏறப்போனான். அவனை தடுத்த சத்திரத்து தலைவன், ஒரு நிமிடம் இப்படி வாருங்கள் என்று இளவரசனை தனியே அழைத்துச் சென்றான். தன் மடியில் இருந்து ஒரு சிறு பொருளை எடுத்து இளவரசனிடம் கொடுத்தான். அதைக் கண்ட இளவரசன், இதை யார் கொடுத்தது என்று கேட்டான். சீற்றத்துடன் கேட்டான். சொல்ல அனுமதி இல்லை என்றான் சத்திரத்து தலைவன். இளவரசன் அந்த மோதிரத்தை உற்று பார்த்தான். அது சுங்கநாட்டு அரச முத்திரை என்பதை அறிந்தான். அதை ரங்கபதகாதேவி தான் அனுப்பியிருக்கிறாள் என்பதையும் உணர்ந்தான். ஒரு பெண்ணின் உதவியால் காரியங்களை சாதிக்க வேண்டிய நிலைமையை எண்ணி ஆத்திரமடைந்தான். முதலில் ஓலைச்சுவடியை கொடுத்து சுரங்க வழியில் தப்ப வைத்தாள். இப்போது தன் முத்திரை மோதிரத்தை கொடுத்து சுங்கர்களிடமிருந்து பாதுகாப்பு அளிக்கிறாள். பெண்ணின் முந்தானை மறைவில் மாமன்னன் பரமேஸ்வரன் மகன் தப்ப வேண்டுமா என நினைத்தான் பல்லவ. முத்திரை மோதிரத்தை மீண்டும் பார்த்தான். சிவப்புக்கள் பல பட்டைகளாக தீட்டப்பட்டிருந்தன. ஒவ்வொரு பட்டையிலும் ரங்கபதகாதேவியின் சுந்தர முகம் தெரிந்தது. இந்த முத்திரை மோதிரம் என்ன? உங்களுக்காக உயிரையே கொடுப்பேனே என்றது ஒரு முகம். என்னிடம் காவிய தரிசத்தில் காதல் இலக்கணம் படிக்க இந்த முத்திரை மோதிரம் உதவாதோ என்றது இன்னொரு முகம். கடிகையில் அறையில் மைவலியுடன் என்னையும் கட்டி அணைத்து என்னை குலைய வைத்தீர்களே, அந்த சுந்தம் இப்போது எங்கே போய்விட்டது என்றது இன்னொரு முகம். இப்படியாக மோதிரத்தில் உள்ள பட்டைகளில் ரங்கபதகாதேவியின் பல முகங்கள் பல பாவனைகளில் தெரிந்தன. நகைத்து கொண்டே விரலில் மாட்டிக்கொண்டான். பிறகு சத்திரத்து தலைவரிடம், இந்த இரட்சை மோதிரம் கங்கர்களுக்கு மட்டுமல்ல, சாளுக்கியரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பளிக்கும் என்றான்.